குறைஞ்ச விலைக்கு பிளாட்ஸ் வேணுமா? போரூர்ல எல்லா வசதிகளோடையும் 2 BHK and 3 BHK பிளாட்ஸ் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறாங்க. ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு எல்லாமே 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே அமைய பெற்ற நம்ம ஸ்ரீ சாய் என்க்ளேவ் CMDA and RERA அப்ரூவல் கொண்டது. இன்னும் 9 யூனிட்ஸ் மட்டுமே இருக்கு. உடனே புக் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீ சாய் என்க்ளேவ் ஆப்போசிட் டு போரூர் விநாயகர் டெம்பிள், சென்னை. செல் 709422. நினைக்கிறேன் எலும்ப முறிக்கிறாங்களா, ஏன் இந்த சவுண்ட் வருது, எலும்ப முறிச்சிருவாங்களா அப்படின்னு மக்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. ஸோ என்னதான் பண்ணுவீங்க அந்த கைரோப்ராக்டிக் அண்ட் எஸ்பெஷலி அந்த சவுண்ட் வர்றப்போ? ஸ்டாண்டிங் ஜாப்லலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் நிறைய பார்த்தீங்கன்னா நீ பெயின், ஃபுட் பெயின், அப்புறமா ஹிப் பெயின்லாம் வரும். பிகாஸ் நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சிட்டே வருது. நம்ம யூஸ்வலாக தண்ணியில் பம்பில் தண்ணி அடித்து எடுத்துகிட்டு வருவோம், நடந்து மார்க்கெட்டுக்கு போவோம். இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே நம்ம பண்ணுறதே கிடையாது. ப்ரிவென்டிவ் நீங்கள் எப்போயுமே வந்துட்டிங்கனாலே ப்ரிவென்டிவில் நிறைய ரோல் பிளேஸ் ஃபார் எக்ஸசைஸ். ஸோ ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு இன்ஜுரி வந்தால் நம்ம சீக்கிரமாக ரெக்கவர் ஆகலாம். இது எக்ஸசைஸ் பண்ணுற நிறைய பேருக்கு இது தெரியும். ஸோ இந்த கைரோப்ராக்டிக் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ்டு பீப்புள் இருக்காங்க. ஸோ வயசானவங்களுக்குலாம் வந்துட்டு போன் ரொம்ப தேஞ்சிரும் அண்ட் ரொம்ப இதுவாக இருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகசுஜி. ஸோ ரீசெண்டாக நம்ம யூடியூப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டடக்குன்னு அப்படியே எலும்பெல்லாம் முறிகிற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ என்னடா இது அப்படின்னு தேடி பார்த்தா இது வந்து கைரோப்ராக்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன இந்த கைரோப்ராக்டிக், என்ன அப்படி டடக்கு நம்ம எலும்பெல்லாம் முறியுது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக டாக்டர் விஜயகுமார் அவர்கள் இருக்காங்க. ஸோ இந்த கைரோப்ராக்டிக் பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹவ் அபவுட் யூ? யா, ஐம் ஆல்சோ ஃபைன் சார். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த யூடியூப்லலாம் இப்போ ரீசன்ட் டேஸில் பயங்கர ட்ரெண்டாக இருக்குது. சவுண்டை கேட்கும்போதே பார்க்குறதுக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது. என்ன பண்ணுறாங்க, இப்படிலாம் சவுண்ட் வருமா நம்ம எலும்பில், நம்ம எதாவது உடச்சி பார்க்கலாமான்ற மாதிரிலாம் தோணுது. ஸோ கைரோப்ராக்டிக் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன? கைரோப்ராக்டிக் ட்ரீட்மெண்ட் இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? அதில் மாதிரி வந்துட்டு எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கைரோப்ராக்டிஸ் தனியாகவே இருப்பாங்க. ஸோ கைரோப்ராக்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லா ட்ரீட்மெண்ட் மாதிரி இது தனியாக ஒரு ட்ரீட்மெண்ட், இது ஒரு பிரான்ச்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் எ செப்பரேட் பிரான்ச். ஸோ கைரோப்ராக்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு தியரி இல்லை ஒரு லாஜிக்னு ஒன்று இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை பண்ண போகிறேன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் வந்து ஒரு தியரி சொல்லுவாங்க. ஸோ கைரோப்ராக்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அந்த ஜாயின்ஸ்குள்ளே சப்லக்ஸேஷன், அதாவது ஜாயிண்டில் சின்னதாக அந்த போன்ஸ் வந்து நகர்ந்து இருக்கும், அலைன்மெண்ட் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அலைன்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ், அதை சுற்றி இருக்கக்கூடிய நர்வ்ஸ் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் திங்கிங். ஸோ அந்த மாதிரி எந்த போன் வந்து அதோட அலைன்மெண்ட்லேருந்து மாறி இருக்குது, அதை மறுபடியும் நம்ம ரீலோகேட் பண்ணுற அந்த ட்ரீட்மெண்ட் முறையை வந்து கைரோப்ராக்டிக் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே சார். ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த் கண்டிஷன் இருக்குது, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ அவங்களுக்கு இருக்குன்னா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஹோமியோபதி, ஆலியோபதி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த கைரோப்ராக்டிக் அப்படின்றது என்ன மாதிரி ஹெல்த் கண்டிஷனில் இருக்கிறவங்கலாம் பண்ணலாம்? கைரோப்ராக்டிக் இஸ் மேஜர்லி யூஸ்ட் ஃபார் ஆல் தி மஸ்குலோஸ்கெலட்டல் இஷ்யூஸ். மசில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் இந்த டிஸ்க்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். பொதுவாக எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய எல்லா வலிகளுக்கும் கைரோப்ராக்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான டூலாக இருக்கும். ஸோ இந்த டூல் வந்து நம்ம பெயின் கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அப்புறமா வந்துட்டு ரொம்ப நாளாக அந்த டிஸ்க் பல்ஜ் இருக்குது, நர்வ் கம்ப்ரெஷன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, குனிய முடியாமல், நிமிர முடியாமல், இந்த ஸ்பைனோட அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் மாறி இருக்கும், அவங்க ஷேப்பே மாறி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கைரோப்ராக்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டாக்டர். ஸோ இப்போ வந்து நான் இந்த கொஷின் எப்படி கேட்குறேன் அப்படின்னா,
ஹெல்த் ரிலேட்டடாகவோ இல்லை ஒரு சயின்டிஃபிக்காக இது எப்படி அப்படின்னு கேட்காம ஜென்ரலாக மக்களுக்கு இருக்கிற டவுட்டாக நான் இதை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா அந்த டடக்குன்னு சொன்ன மாதிரி சவுண்ட் கேட்குறப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, எலும்பை முறிக்கிறாங்களா, ஏன் இந்த சவுண்ட் வருது, எலும்பை முறிச்சிருவாங்களா அப்படின்னு மக்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ என்ன தான் பண்ணுவீங்க அந்த கைரோப்ராக்டிக் அண்ட் எஸ்பெஷலி அந்த சவுண்ட் வர்றப்போ? எஸ், அந்த கைரோப்ராக்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கிராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராக்கிங்னா என்ன, நம்ம நெட்டு உடைக்கும்போது ஒரு சவுண்ட் வருதுல்ல, இதே லாஜிக் தான். ஸோ எவ்ரி ஜாயிண்ட், ஒரு ஜாயிண்ட்குள்ளேயுமே வந்து கொஞ்சம் கேஸஸ் இருக்குது, கொஞ்சம் ஃப்ளூயிட்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் அந்த நெட்டு உடைக்கிறீங்க இல்லை கிராக் பண்ணுறீங்க, எல்லாமே ஒரே வார்த்தை. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இட்ஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கரெக்டிங் த அலைன்மெண்ட். அது பண்ணும்போது அந்த சவுண்ட் கேட்குது இல்லைங்களா, அது அந்த போனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த ஜாயிண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த கேஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் தான் அந்த சவுண்டு. ஸோ அது ஆக்சுவலாக நேரில் பார்க்கும்போதும் அந்த மக்களுக்கு வந்து நம்ம நினச்சிட்டே இருக்க மாட்டாங்க, நான் வீடியோவில் பார்க்குற மாதிரி நேரில் இருக்குமா நான் நினைக்கவே இல்லை, நேரில் அவங்க அந்த சவுண்ட் கேட்கும்போது நிஜமாலுமே சவுண்ட்லாம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சவுண்ட் வந்து ஸோ மக்களுக்கு பிடிக்கும். பட் சவுண்ட்ஸ் ஆர் நாட் த கீ. ஸோ சவுண்ட்ஸ் பாதி பேருக்கு வரலாம், பாதி பேருக்கு வராமல் கூட போகலாம். பட் நீங்கள் என்ன டெக்னிக் அப்ளை பண்ணுறீங்க, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அதை நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணுறீங்க, அதுதான் முக்கியம். சவுண்ட்ஸ் ஆர் நாட் த கீ. பட் சவுண்ட்ஸ் கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், அதனால் அந்த ஃபேக்டர். ஸோ இப்போ இந்த கைரோப்ராக்டிக் அப்படிங்கிறது ரீசன்ட் டேஸில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ எப்போ இருந்து இது இந்தியாவில் வந்துச்சு, எப்போ எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது? இந்தியாவில் இது ரொம்ப கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்துட்டு என்னோட ஒன் ஆஃப் த கிளைண்ட் தான் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு கைரோப்ராக்டிக் கிளினிக் வந்துட்டு இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணது வந்து 17 years ago. அவங்க இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்களோட ரிலேட்டிவ் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க, அவங்க சொன்னாங்க. அண்ட் நார்த் இந்தியாவில் நிறைய கைரோப்ராக்டிக் ப்ராக்டிஷனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7+ years நான் பார்த்துட்ருக்கேன். நான் சர்ச் பண்ண ஆரம்பித்து படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போது எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் நார்த் இந்தியாவில் இருக்காங்க, அவங்க மூலிமா நான் பார்த்தது இட்ஸ் 7-10 years நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்தியாவில். பட் ஸ்டில் கைரோப்ராக்டிக் ப்ராக்டிஷன்ஸ் ஆர் வெரி லெஸ். ஏன்னா இது நம்ம வந்து ஒரு வெளியில் போய் இது நம்ம சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் அண்ட் அதை ப்ராப்பராக நம்ம ஹேண்டில் பண்ணணும். இட் இஸ் நாட் அ ஈஸி ஜாப். நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி யூடியூப்பில் பார்க்குற மாதிரி எதுவும் இல்லை. யூ டூ அ ராங் திங், இட்ஸ் அ ராங் மூவ். ஸோ ஒன்ஸ் த ராங் மூவ் இஸ் டன், இட் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ அதனால் வந்து இது ரொம்ப ஈஸியாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணும்போது கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸும் இருக்கும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏஷியா ஆக்சுவலி நீங்கள் எல்லா பெரிய கண்ட்ரீஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ப்ராக்டிஷனர்ஸ் இருப்பாங்க. ஏஷியாக்குள்ளேயே, இந்தியான்னு மட்டும் கிடையாது, ஏஷியாவில் இட் இஸ் வெரி ஸ்லோ. பட் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஒரு 4-5 yearsல ஏஷியாவில் நிறைய ப்ராக்டிஷனர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. மேபி இன் ஃபியூச்சர் இட் மே பி ரீச்சிங் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஓகே சார். ஸோ இப்போ இந்த கைரோப்ராக்டிக் அப்படின்றது இந்தியாவில் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ வேர் இட் ஸ்டார்டட்? இது வந்து இப்போ பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு பாரம்பரிய முறையில் இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ முதல்ல இது எந்த நாடுகளில் ஃபேமஸ் ஆச்சு? ஸோ இப்போ இங்கே வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு 5-6 years பேக் இதை நான் வந்து சர்ச் பண்ணி பண்ணும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வந்து வெளியில் இருக்காங்க. அவங்க ஒருத்தர் லண்டனில் இருக்கார், இன்னொருத்தர் யூஎஸ்ஏயில் இருக்கார். ஸோ யூஎஸ்ஏயில் நிறைய ரொம்ப வருஷமாக இருக்குது. இட்ஸ் பீன் மோர் தென் அரவுண்ட் 100+ years. யூஎஸ்ஏயில், ஆஸ்திரேலியாவில் நீங்கள் என்ன பெரிய கண்ட்ரி நீங்கள் சொன்னாலுமே யூ கேன் ஃபைண்ட் கைரோப்ராக்டிஸ் தேர். இட்ஸ் பீன் டன் ஃபார் அ லாங் டைம். அது வந்துட்டு அங்கே அது ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ முறையாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு இப்போ தான் அதை வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் போது அது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சுட்டு வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதில் மக்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்போ நார்த் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் பீப்புள் ப்ராக்டிஸிங். ஸோ இப்போது நம்ம இது ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி நிறைய யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ்பெஷலி இந்த லேடிஸ்க்கெலாம் பண்ணும்போது நம்ம கமெண்ட் செஷனில் போய் பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப இது வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு தப்பாக இந்த கமெண்ட்ஸ்லாம் வருது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எதாவது படிச்சிருக்கீங்களா? நீங்கள் இந்த மாதிரி கைரோப்ராக்டிக் பண்ணுறதுனால யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இது நான் நிறைய வாட்டி இந்த கொஷின் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னாக்கா நம்ம அங்கே ஆக்சுவலாக வந்து அந்த பர்டிகுலர் ஃபீமேலுக்கு வந்து ஒரு பேக் பெயினோ நெக் பெயினோ அந்த ஃபீமேலுக்கு எவ்வளோ பெயின் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும், அவங்க ஃபேமிலிக்கு தெரியும். இங்கே அந்த ஃபீமேல் வரும்போது அவங்க ஃபேமிலியோடு தான் இங்கே வராங்க. நாங்கள் கன்சல்டேஷன் பண்ணி எக்ஸாமினேஷன் பண்ணி நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணினதுக்கப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலி எங்கள் கிளினிக் ஸ்டாஃபுக்கும் பேஷண்ட்டுக்கும் இதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது அப்படி இருக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். மேபி அவங்களுக்குலாம் இது ஒரு வேல்யூ தெரிஞ்சு மேபி பண்ணலாம். பட் ஃபியூ திங்ஸ் cannot be avoided. ஸோ யூ ஹேவ் ஆல் டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஹேப்பனிங் தான்.
ஒரு சோஷியல் மீடியான்னு வரும்போது எல்லா தரப்பட்ட விஷயங்களும் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட ஜஸ்டிஸ் நம்ம வேலையில் ஒழுங்காக இருந்தால் போதும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போது இந்த கைரோப்ராக்டிக் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. எக்ஸ்பெஷலி ஃபீமேல் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும்? ஃபீமேல்ஸ்க்கு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னாக்க நிறைய நாங்கள் ஃபீமேல்ஸ்க்கு பார்க்குறது வந்துட்டு பேக் பெயின், நீ பெயின், பேக் பெயின், நீ பெயின். ஸோ நிறைய ஃபீமேல்ஸ் வந்து பார்த்தோம்னாக்க நம்ம அம்மா, சித்தி, பெரியம்மா யாரை நீங்கள் எடுத்துகிட்டாலுமே பாருங்களேன், அவங்க தனியாக போயிட்டு பெருசாக எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டாங்க. டைம் கிடைக்கும்போது ஒரு வாக்கிங் போயிட்டு வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க எல்லாருக்குமே இந்த முட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வெல்லிங் ஆகி குண்டு குண்டாக இருக்கும். வெயிட் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பெருசாக பண்ண மாட்டாங்க. பட் இப்போ இருக்கிற யங் விமன் எவ்வளவோ டயட் கான்ஷியஸாக இருக்காங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. பட் கொஞ்சம் பேருக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ண டைமே கிடைக்காது. வீடு, ஆஃபீஸ், ட்ராவல் அதுலேயே உங்களுக்கு டைம் போய்டும். அவங்க எக்ஸசைஸ் பண்ணால் டைமே இல்லை சார்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபீமேல்ஸுன்னு ஸ்பெசிஃபிக்காக வரும்போது ஒரு ஒர்க் கேட்டகரி இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து டெஸ்க் ஜாபில், சிட்டிங் ஜாபில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் பெயின், நெக் பெயின் இதெல்லாம் காமன். இது வந்துட்டு எப்போவுமே இந்த நெக்கில் அவங்க டெஸ்க் ஜாபில் இருக்கும்போது நெக் ஈஸியாக பெயின் வந்துடும். அவங்க உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுறதுனால பேக் பெயின் ஈஸியாக வந்துடும். ஒரு சில பேருக்கு பேக் பெயின், டிஸ்க் பல்ஜ் வித் ரேடியேட்டிங் பெயின், ரொம்ப ஹெவி பெயின், இல்லை மேனேஜபிள் பெயின் மாறி போகும். இந்த ஸ்டாண்டிங் ஜாப்லலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் நிறைய பார்த்திங்கன்னா நீ பெயின், ஃபுட் பெயின், அப்புறமா ஹிப் பெயின்லாம் வரும். அதுக்கப்புறம் இந்த நெக் அண்ட் ஷோல்டர் இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் காமன் மாதிரி. ஷோல்டர் இருக்கோ இல்லையோ நெக்கு கண்டிப்பாக இருக்கும், பேக் கண்டிப்பாக இருக்கும். மோஸ்ட்லி பீப்புள் கம் வித் நெக், பேக் அண்ட் நீ. ஓகே சார். ஸோ இப்போ மோஸ்ட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரே ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஒரே சிட்டிங் பொசிஷனில் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது? ஸோ நீங்கள் இதை மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எந்த இடத்துல எந்த போன் அப்படின்னு சொல்லி அது எப்படி கிராக் ஆகுது அப்படின்றது நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும்? கண்டிப்பாக. ஓகே, ஆஃபீஸ் கோயர்ஸ், ஆஃபீஸில் யூஸ்வலாக நம்ம உட்காந்துட்டு இருந்தால் இன்றைக்கி எல்லாருமே எல்லா டிப்ஸுமே என்ன சொல்கிறாங்க, ரொம்ப நேரம் உட்காராதீங்க, டெஸ்க் ஜாபில் இருக்கீங்களா, எந்திரிச்சு கொஞ்சம் நடங்க, கொஞ்சம் வேறு ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுங்க, டோன்ட் சிட் ஃபார் அ லாங் டைம். அதோட லாஜிக் என்ன அப்படின்னாக்கா, வென் யூ சிட் ஃபார் அ லாங் டைம் உங்கள் லோவர் பேக்கோட ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகிட்டே வருது. எப்படி அதிகமாக நம்ம உட்காந்துட்டே இருக்கோம், உட்கார வெயிட் ஃபுல்லாக லோவர் பேக்கில் விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ லோவர் பேக்கை சுற்றி அந்த ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகிட்டே இருக்குது. இது நல்லா ஃபிட்டாக இருக்கவங்க, இல்லை நார்மல் பீப்புள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி, ஜிம் பண்ணி, வெயிட் ட்ரைனிங், யோகா அதெல்லாம் பண்ணி ஃபிட்டாக இருக்கவங்க ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணிடுறாங்க, ஆல்மோஸ்ட் மேனேஜ் பண்ணுறாங்க. கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணாமல் ரொம்ப பிஸியாக இருக்கவங்களுக்கு அது ஈஸியாக பெயினாக கன்வெர்ட் ஆகிடுது. பிகாஸ் த மசில் குவாலிட்டி இஸ் லிட்டில் லெஸ் இன் அ நார்மல் பீப்புள். ஸோ அந்த மாதிரி பொசிஷன்ஸில் உட்காரும்போது யூஸ்வலாக என்ன ஆகும்னா, இப்போ இதுதான் நம்மளோட இடுப்பு, ஹிப் போன், ஓகேங்களா? ஸோ நம்மளோட பட்டைக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது, இது நம்மளோட அப்டமன், ஓகே? ஸோ நீங்கள் உட்காந்துட்டே இருக்கும்போது இந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்த கம்ப்ரெஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த கம்ப்ரெஷன் ஆக என்ன ஆகும்னா, இந்த ஒயிட்டாக இருக்கிறது தான் வந்து நம்மளோட ஸ்பைன் வெர்டிபிரேனா போன்ஸ், இது ஒரு 33 பீசஸ் இருக்கும். இதுக்கு இடையில இந்த ஜெல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட டிஸ்க்கு. இந்த டிஸ்க்கு முன்னாடி போகும்போது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பட் இது பின்னாடி வரும்போது இந்த எல்லோ கலரில் இருக்குல்ல, இதுதான் ஸ்பைனல் நர்வ்ஸ். ஸோ பிரெயின் வந்து ஸ்பைனல் கார்டுக்குள்ளே போயிட்டு ஸ்பைனல் கார்ட்லேருந்து ஒரு பார்ட்டுக்கும் சப்ளை பண்ணுற மாதிரி நர்வாக வெளியில் வருது. இந்த டிஸ்க்கு போயிட்டு இந்த எல்லோவை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த நர்வ் எந்த ஏரியாவுக்கு சப்ளை பண்ணுறது, கால்களாக இருக்கலாம், விரல்களாக இருக்கலாம், அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு சிம்டம் காமிக்கும். அதில் வந்து ஒரு பர்னிங் சென்சேஷனோ, ஷூட்டிங் பெயினோ, மறுத்து போகிறதோ, இல்லை பின்ஸ் அண்ட் நீடில்ஸ் ஊசி வச்சு குத்துற மாதிரி, இல்லை ஒரு அப்படியே இழுக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மொத்தமாக வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உட்காரும்போது என்ன ஆகுதுன்னா, யூ ஆர் கம்ப்ரெஸிங் யுவர் ஸ்பைன். அது மூலிமா இந்த டிஸ்க்கு கொஞ்சமாக பல்ஜ் ஆகி, அந்த டிஸ்க் பல்ஜு நிறைய லெவல்ஸ் இருக்குது. அதில் எவ்வளோ உங்களுக்கு பல்ஜ் ஆகி எவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ணுதோ, இந்த நர்வ் எந்த ஏரியாவுக்கு சப்ளை பண்ணுதோ, இதை பொறுத்து தான் நம்மளுக்கு சிம்டம்ஸ் வரும். இது வந்து ஒன் வே ஆஃப் அசஸ்மெண்ட். இன்னொரு விஷயம் என்ன ஆகும்னா, நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம யாருமே ஸ்ட்ரெயிட்டாக உட்காரவே முடியாது. ஸோ 2 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், ஸ்ட்ரெயிட்டாக உட்காரவே முடியாது. பட் ஆனால் அதே ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க பாருங்கள், அவங்க ஆட்டிடியூட், அவங்க பாடி லாங்குவேஜ் நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த மசில் டோன் ரொம்ப நல்லாயிருக்கும், பாடி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எக்ஸசைஸ் பண்ணலன்னா எல்லாருமே சாஞ்சபடி தான் உட்காருவோம், இந்த பக்கம் சாஞ்சு ஒர்க் பண்ணுவோம், இப்படி சாஞ்சு ஒர்க் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது வந்து 2 பீஸ் ஆஃப் போன்ஸ். இடுப்புங்கிறது ஒரு போன் கிடையாது, 2 போன். ஸோ இந்த 2 போனும் ஒன்று மேலே ஒன்று கீழே, இல்லை ஒன்று மேலே ஒன்று கீழே. இமேஜின் இப்போ நான் இப்படி நான் உட்காந்துருக்கேன், இந்த இடுப்பை நான் தூக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னா இங்கே ஃபுல்லாக கம்ப்ரெஷன் ஆகிட்டே இருக்குது. ஒரு சில பேருக்கு இடுப்பு மேலே தூக்குனாப்பில் இருக்கும், பெயின் இங்கே இருக்கும். ஒரு சில பேருக்கு இடுப்பு தூக்குன இடத்துலையே பெயின் இருக்கும். ஸோ கண்டிஷன்ஸ் மாறிட்டே இருக்கும். அந்த மாதிரி எந்த நர்வ் வந்து ட்ராப் ஆகி கம்ப்ரெஸ் ஆகுதோ, அவங்களுக்கு என்ன சிம்டம் இருக்கோ அதை அசஸ் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்பைன் இஸ் தி கண்ட்ரோலிங் பேனல் ஃபார் அவர்
டோட்டல் பாடி. ஸோ இந்த ஸ்பைனை நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுக்கிறீங்களோ, எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறீங்களோ, எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறீங்களோ நம்மளுக்கு சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இன்றைக்கி நிறைய சிட்டிங் ஜாப், ட்ராவலிங் ஜாப், 2 வீலர்ஸ், கார் டிரைவிங், ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால பொதுவாகவே இந்த இடுப்பு பகுதிக்கு நிறைய கம்ப்ரெஷன் அதிகமாகிட்டே இருக்குது. நிறைய டிஸ்பல்ஜ் கேசஸ் நம்ம பார்க்குறோம். 20 இயர்ஸ் பேக் வந்து இவ்வளோ டிஸ்பல்ஜ் கேசஸ் கிடையாது. இப்போ தானே டிஸ்பல்ஜ் அதிகமாகிட்டே இருக்குது. பிகாஸ் நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சிட்டே வருது. நம்ம யூஸ்வலாக தண்ணியில் பம்பில் தண்ணி அடித்து எடுத்துகிட்டு வருவோம், சைக்கிளில் போயிட்டு கடையில் திங்ஸ் வாங்கிட்டு வருவோம், நடந்து மார்க்கெட்டுக்கு போவோம். இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே நம்ம பண்ணுறதே கிடையாது. முக்கால்வாசி பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு வந்துடுறோம், பைக்லேயே போயிட்டு வரோம். சொல்கிற நானும் அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சிட்டே வருது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த பிரச்சனைகள் இப்போ கொஞ்சம் அதிகமாகிட்டே வருது. டைரெக்ட்லி எக்ஸசைஸ் பண்ணுற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இதை ஃபைட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும். அண்ட் பிளேயர்ஸோ இல்லை ஃபிட் பீப்புளோ வந்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகும். பிகாஸ் த மசில்ஸ் வில் பி இன் அ பொசிஷன் டு சப்போர்ட். ஸோ அப்புறம் ரொம்ப வீக்கான மசில்ஸ் இருக்கும்போது வலி குறையும், மறுபடியும் ஷூட் ஆகும், வலி குறையும், மறுபடியும் ஷூட் ஆகும். இப்போ ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் பார்த்தோம். அவர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு, கைரோப்ராக்டிக்கில் வேறு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நல்லா தான் இருந்திருக்காரு. அப்போ அவங்க வீட்டில் யாரோ கீழே விழுந்திருக்காங்க. அவங்கள தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ண போகும்போது மறுபடியும் இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. ஸோ இப்போ அவங்க வந்து எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் மாற்றி நடக்கும். இதெல்லாம் வராமல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ சிட்டிங் ஜாப், ஸ்டாண்டிங் ஜாப் யாராக இருந்தாலும் ஒரு ½ an hour 45 minutes டெய்லி அவங்க ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி பாடியை ஃபிட்டாக வச்சுட்டாங்கனாக்க இந்த கம்ப்ரெஷன், இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாகவே நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி போய் நடந்துட்டு வாங்க, இந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த கைரோப்ராக்டிக்ன்ற விஷயத்த பண்ணுறதுனால கேட்குறேன், மோஸ்ட்டாக ஆஃபீஸ் பீப்புளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா என்ன விஷயங்கள் பண்ண சொல்லுவீங்க? ஆக்சுவலி எக்ஸசைஸ் தான் ப்ரிவென்டிவ். நீங்கள் எப்போவுமே வந்துட்டிங்கனாலே ப்ரிவென்டிவில் நிறைய ரோல் பிளேஸ் ஃபார் எக்ஸசைஸ். ஸோ ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சஸ் இருக்கணும், ஸ்ட்ரென்தனிங் இருக்கணும், கோர் ஸ்ட்ரென்தனிங் இருக்கணும், போஸ்டர் கரெக்ஷன் இருக்கணும். ஸோ ஸ்ட்ரெச்சிங் என்ன பண்ணோம்னாக்கா எந்த மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகிட்டே இருக்கோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸ்ட்ரென்தனிங்கிறது என்னன்னாக்கா நம்ம இடுப்பு, அப்புறம் நம்ம க்ளூட்ஸ், நம்ம கால்கள், இந்த மசில்ஸை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுனால நம்ம வந்து டெஸ்க் ஜாபில் இருக்கும்போது பெரிய பிரச்சனைகள் வராமல் தடுக்க நம்மளுக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். கோர் ஸ்ட்ரென்தனிங் சொல்லுவோம். கோர்னா என்ன? மையப்பகுதி. கோர் ஆக்சுவலி என்னன்னாக்கா நம்மளோட டோட்டல் இந்த பெல்விஸை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரண்ட், சைட், பேக், இந்த டோட்டல் ரிங் ஏரியாவை கோர் மசில்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கோர் மசில்ஸை நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோமோ நம்மளுக்கு ஸ்பைனை அது ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கும். ஸோ கோர் மசில் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பேக் பெயின் ரொம்ப ஈஸியாக வரலாம். இதை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. கோர் மசில்ஸ்னால் என்ன? கோர் மசில்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். பட் கோர் மசில்ஸ் மட்டும் பண்ணுறது இல்லை ஸ்ட்ரெச்சிங் மட்டும் பண்ணுறது அப்படி இல்லாமல் ஒரு 30 minutes டைம் இருக்கா, ஒரு ஸ்ட்ரெச்சஸ் ஒரு 5 minutes பண்ணலாம், ஸ்ட்ரென்தனிங் ஒரு 10 minutes பண்ணலாம், கோர் ஒரு 5 to 7 minutes பண்ணலாம். இந்த மாதிரி அந்த 30 minutes நம்ம ஆக்டிவாக பிரிச்சுட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பெயின்லாம் வராமல் கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி வெயிட் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ நீங்கள் சும்மா நார்மலாக இருக்க மக்களுக்கே நிறைய பெயின் வரும்போது வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு இன்னும் ட்ரிபிள் ஆர் த்ரைஸ் சான்சஸ் ஆர் மோர். ஸோ நம்ம வெயிட் அதிகமாக இருக்க லோடு இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ ஒரு பக்கம் நம்ம வெயிட்டையும் ஓரளவுக்கு நம்ம ஹைட் 10 centimeters -100 ஒரு கேட்டகரி இருக்குது. நம்ம ஹைட் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கோ -100 போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ வரும் இல்லைங்களா? அட்லீஸ்ட் அந்த ஜோனில் இருக்கணும். அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டை நம்ம பார்த்துக்கணும். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட், எக்ஸசைஸ், டயட்டிங், இது எல்லாமே இன்றைய காலகட்டத்துக்கு எல்லாருக்குமே அது தேவைப்படுது. ஸோ இப்போ நம்ம ஆஃபீஸ் பீப்புளுக்கெலாம் பார்த்தோன்னா நம்ம நிறைய விஷயம் பேசினோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த சவுண்டு கேட்குது, அது கேட்டாலே ஒரு ரிலீஃப் ஆகிடுது அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த கைரோப்ராக்டிக்குன்னு வந்தால் ஒரு வாட்டி நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி விட்டாலே அது கரெக்ட் ஆகிடுமா, இல்லை 2-3 செஷன்ஸ் திரும்பி வந்து நம்ம அதை கரெக்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டென்சிட்டி ஆஃப் த பெயின். ஸோ ஒரே செஷனில் சரியாயிடும்னு சொன்னாக்க மேபி அது சின்ன வலியாக இருக்கலாம். இல்லை ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செஷன் பண்ண உடனே 100% ஆல்ரைட்டுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப கம்மி தான். நிறைய பேருக்கு வந்து ஒரு செஷன்லாம் பத்தாது. எப்படி அது பத்தோம்? நீங்கள் இவ்வளோ நாளாக, இவ்வளோ மாதங்களாக, இவ்வளோ வருஷங்களாக நீங்கள் ரொம்ப பாடியை மெயின்டைனே பண்ணாமல் அது ரொம்ப ஒரு பேட் ஷேப்பில் இருக்கும்போது யூ ஹாவ் டு கிவ் டைம். ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்க்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. 1 to 2 weeks, 3 to 4 weeks, 1/2 மண்டலம், 1 மண்டலம் நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்கவுங்க தியரின்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி எந்த மெடிசன் மட்டும் இல்லை, எனி ட்ரீட்மெண்ட் அந்த பேஷண்ட்டை பார்க்குறோம், அவங்க பாடி டைப் எப்படி இருக்குது அதை பொறுத்து நம்பர் ஆஃப் செஷன்ஸ் நம்ம சொல்ல முடியும். ஒரு நாளில் கிளியர் ஆகிறது ப்ராக்டிகலி நாட் பாசிபிள் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் ஒரு நாளில் கண்டிப்பாக முடியாது. ஆனால் மேபி சான்சஸ் இருக்குது. ஒரு சில பேர் அது வந்து 10% தானே. நம்ம இப்போ ஒரு 10%ல் இப்போ 100 பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, அதில் 10 பேருக்கு ஒரு நாளில் சரியாக போகுது. அப்போ 90 பேர் அதை எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா?
ஸோ நீங்கள் அதை ஓப்பனாக அதை நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. ஸோ 10% இஸ் லெஸ்ஸர் தேன் தி ஆவரேஜ். ஸோ ஆவரேஜாக எல்லாருக்கும் எத்தனை நாள் ஆகுதுன்னா 3 days, 5 days, 7, it depends. ஒரு பாடி டைப், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அவங்களுக்கு சிம்டம் என்ன இருக்குது, இன்டென்சிட்டி லெவல் எப்படி இருக்குது, அதை பொறுத்து. அதை விட இம்பார்ட்டண்ட்டாக என்னன்னாக்க ஃபிட் கேட்டகரி, நான் ஃபிட் கேட்டகரி. நான் பர்சனலாக நம்ம கிளினிக்கில் நான் இவ்வளோ வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதில் நான் பார்த்தது. ஸோ நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, மேரத்தான்ஸ் பண்ணுறவங்க, சைக்கிளிங் பண்ணுறவங்க, பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறவங்க, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போதும் அது சீக்கிரமாக அவங்களுக்கு ரெக்கவர் ஆகுது. ஸோ ரொம்ப பிஸி பீப்புள், அலைச்சல் ஜாஸ்தி, ரெஸ்ட்டே இல்லை, ப்ராப்பராக தூக்கமே இல்லை, அவங்க உடம்புக்கு வந்து தேவையான நல்ல விஷயங்கள் அவங்க சாப்பிட்றதே இல்லை, அவங்கள மாதிரி பேஷண்ட்ஸ் வரும்போது ஒரு நார்மலாக எப்படி சரியாகுமோ அந்த டைம் அது எடுக்கும். ஸோ ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸ் நான் பர்சனலாக பார்த்தது ஃபார் ஃபிட் பீப்புள். ஸோ எப்படி பார்த்தாலும் எக்ஸசைஸ் இஸ் கோயிங் டு கிவ் யூ பெனிஃபிட்ஸ். ஸோ நம்ம எல்லாருமே டெய்லி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணோம்னா ஒரு இன்ஜுரி வந்தால் நம்ம சீக்கிரமாக ரெக்கவர் ஆகலாம். இது எக்ஸசைஸ் பண்ணுற நிறைய பேருக்கு இது தெரியும். ஓகே சார். ஸோ இப்போ இந்த கைரோப்ராக்டிக்கில் இந்த மாதிரி எடுக்கலாம் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வர்றவங்களுக்கு ஒன்லி நீங்கள் கொடுக்குற அந்த செஷன்ஸ் மட்டும்தானா, அது இல்லாமல் டேப்லெட் மெடிசன் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவீங்க? இல்லை, நாங்கள் வந்துட்டு நோ டேப்லெட்ஸ். எங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் கிடையாது, எங்களுக்கு வந்து எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது. நாங்கள் ஃபுல்லாக எல்லாமே மேனுவல் ஒர்க் தான் நாங்கள் பண்ணுறோம். மேனுவலாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா அந்த ஹார்ட் மசில்ஸ் எல்லாம் நாங்கள் மேனுவலாக நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதில் டெக்னாலஜிஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த யாருக்கெல்லாம் வந்து இந்த சதை நார்கள் மசில்ஸ் ரொம்ப ஹார்டாக ஸ்பேசம்னு சொல்லுவாங்க, அதை ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் 2-3 டெக்னிக்ஸ் வச்சுருக்கோம். அதை மயோஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதை பண்ணுவோம். அது தேவையானவங்களுக்கு பண்ணுவோம், தேவையில்லாதவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் கைரோப்ராக்டிக் போயிடுவோம். இட் டிபெண்ட்ஸ். எல்லா பாடியுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா. ஒரு பாடி ஒரு மாதிரி இருக்கும். ஒரு பாடி ரொம்ப வீக்காக வருவாங்க, மசில்ஸ்லாம் ரொம்ப ஃப்ளாபியாக இருக்கும். ஒரு சில பேருக்கு டச் பண்ணால் ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ ஈச் பர்சன் வி ஹாவ் டு டயக்னோஸ். அந்த டயக்னோஸ் அப்புறமா ட்ரீட்மெண்ட் பிளான், இது ரெண்டையும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அங்கே பெனிஃபிட்ஸ் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக அவங்க ரெக்கவர் ஆகும். ஓகே சார். ஸோ இந்த கைரோப்ராக்டிக் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ்டு பீப்புள் இருக்காங்க. ஸோ வயசானவங்களுக்குலாம் வந்துட்டு போன் ரொம்ப தேஞ்சிரும் அண்ட் ரொம்ப இதுவாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஏஜ்டு பீப்புள் ஒரு பர்டிகுலர் ஏஜ்க்கு மேலே போன் டீஜெனரேஷன் ஆகும், போன் டென்சிட்டி, அதாவது அந்த போனோட குவாலிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அங்கெல்லாம் நம்ம கைரோப்ராக்டிக் எடுத்துகிட்டே போகக்கூடாது. ஏன்னா நீங்கள் கைரோப்ராக்டிக் ட்ரை பண்ணும்போது யூ கேன் டேமேஜ் த போன். ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா இந்த போனில் வந்து எக்ஸ்ட்ரா க்ரோத்ஸ்லாம் இருக்கும், அந்த ஆஸ்டியோஃபைட்ஸ் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து போன் டென்சிட்டி பார்க்கணும், அதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸ்ரே செக் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் ஒரு 55-60க்கு மேலே இருக்கவங்களுக்கு நம்ம வந்து கைரோப்ராக்டிக் ட்ரை பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக கைரோப்ராக்டிக் ட்ரை பண்ணினால் இன்ஜுரி நடந்தால் இட் கேன் நாட் பி ரிவர்சிபிள், டன் இஸ் டன். ஸோ அதனால் ப்ராப்பராக அதாவது நம்ம என்ன சுச்சுவேஷனில் அதை பண்ணக்கூடாது, நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து எல்டர்லி பீப்புளுக்கு இது பண்ணணும். ஓகே. எனி பர்டிகுலர் ஏஜ் இருக்கா, இந்த ஏஜுக்கு மேலே பண்ணக்கூடாது, இல்லை இந்த அதுக்கு மேலே அண்டர் ஏஜ் கூட இருக்கா? ஆக்சுவலாக யங்கர் கிட்ஸ் லெஸ் தேன் 10 இயர்ஸ்க்கு நாங்கள் பொதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம கண்ட்ரோல் இருக்காது, அவங்க திரும்பிட்டே இருப்பாங்க, நகர்ந்துகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. அதனால் நான் பர்சனலாக பண்ணுறதில்ல. மோர் தேன் 10 இயர்ஸ் நான் வந்துட்டு பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் எல்டர்லி பீப்புளை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன 2 விஷயங்கள் எனக்கு வேணும். போன் டென்சிட்டி பார்க்கணும், அவங்களோட எக்ஸ்ரே செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட போனில் எக்ஸ்ட்ரா க்ரோத் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் ஹையஸ்ட்டாக ட்ரீட் பண்ணது 82 இயர்ஸ் ஓல்டு மேடம்க்கு நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அவங்க நீ பெயின்காக வந்தாங்க, ஷீ ஃபெல்ட் ஹாப்பி. ஸோ அதனால் 82, இப்போ ரீசெண்டாக நாங்கள் 72 இயர்ஸ் ஓல்டு மேடம், அவங்களுக்கும் நீ பெயின் தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ நம்ம எவ்வளோ சேஃபாக இருக்கணுன்றது நம்மளுக்கு தெரியணும். அதை தெரிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். நம்ம டைரெக்டாக போயிட்டு கைரோப்ராக்டிக் பண்ணுறேன்னு எல்லாருக்கும் பண்ணிங்கனாக்கா அது நெகட்டிவ்ஸ் நடக்கும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லைங்களா. ஸோ வி ஹேவ் டு பி சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட். ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கே வச்சுக்கிட்டோன்னா இந்த கழுத்து வலி அப்படின்றது நிறைய இருக்குது. ஏன்னா அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த ஷோல்டர் நெக் அப்படின்ற பெயின் நிறைய பேர் இன்னும் எனக்கு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் ஆக்சுவலி, அண்ட் அது நீங்கள் எப்படி க்யூர் பண்ணுவீங்க? வெரி சிம்பிள். டெஸ்க் ஜாபில் நம்ம என்ன பண்ணுறோம், கழுத்து எல்லாருக்குமே முன்னாடியே தான் இருக்குது, ஓகேங்களா. யாருமே வந்து நெக் எப்படி சாட்சி ஒர்க் பண்ண போகிறதில்ல, எல்லாருமே நெக்கை முன்னாடி தான் தள்ளிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒரு இம்பேலன்ஸ் தானே. கழுத்து இங்கே தான் இருக்கணும் நம்ம பாடியில். யூஸ்வலாக நம்ம இப்படி இருக்கும்போது அந்த பொசிஷன்லேயே இருந்து உங்களுக்கு பழகிடுது, அது அங்கேயே இருக்குது, பின்னாடி வரவே மாட்டேங்குது. ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா இப்படி இருக்க வேண்டிய டிசைன் வந்து இப்படி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டிசைனை நம்ம மாற்றி வச்சுருக்கோம். ரெண்டாவது, பின்னாடி இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகிட்டே இருக்குது, இந்த மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகிட்டே இருக்குது. ஸோ மஸ்குலர்லி தேர் இஸ் அன் இம்பேலன்ஸ் அண்ட் த பொசிஷன் ஆஃப் த போன் இஸ் ஆல்சோ ஆல்டர். எல்லாருமே இப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் இப்படி இருப்பாங்க, ஒரு சில பேர் நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம், அவங்களுக்கு கழுத்தொலின்னு தான் வருவாங்க. கழுத்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், இப்படி கழுத்து பெண்டு, அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது.
ஏங்க இப்படி கழுத்து இருக்குன்னு கேட்டால் அவங்க அப்போ தான் பார்ப்பாங்க. அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க ஏதோ நெக் பெயினால் இது இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நெக் வந்து நம்ம எந்த கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இப்படி உட்காடுறோம், ஒரு சில பேர் இப்படி உட்காருவாங்க, ஒரு சில பேர் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி கிட்டத்தட்ட அது அப்படியே ஃபார்ம் ஆன பொசிஷனில் இருக்கும். அங்கேருந்து நீங்கள் மாற்றி கொண்டு வரணும் அப்படின்னா எந்த மசில்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்குது, எந்த மசில் ரொம்ப வீக்காக இருக்குது, நம்ம அதை ப்ராப்பராக கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஏதாவது போனில் டில்ட் இருக்கா, ரொட்டேஷன் இருக்கா, நம்ம அதை பார்க்கணும். இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா இப்போ அந்த பர்டிகுலர் பர்சன் எந்த எக்ஸசைஸுமே பண்ண மாட்டாங்க, எந்த ஸ்ட்ரெச்சிங்கும் பண்ண மாட்டாங்க, மறுபடியும் போய் அப்படியே வேலை பார்க்குறாங்கன்னா மறுபடியும் 2 to 3 months கழிச்சு இல்லை ரொம்ப ஓவராக வேலை பார்க்குறவங்க சீக்கிரமாகவே பெயின் வந்துடும். ஸோ நம்ம மெயின்டைன் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் பண்ணி நீங்கள் பெனிஃபிட் கொண்டு வரீங்க, யூ ஆர் ஃபீலிங் பெட்டர். அதை நான் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னால் நம்ம ரெகுலராக கொஞ்சமாவது எக்ஸசைஸ் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ நம்ம எக்ஸசைஸே பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் டிபெண்ட் பண்ணிகிட்டு இருந்தால் நீங்கள் அடிக்கடி போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது பர்சனலி எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க சரி, இதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக மறுபடியும் வரதானே செய்யும். ஓகே சார். ஸோ இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் க்யூரபிள் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி 100% அனுப்புனதுக்கு பிறகு எக்ஸசைஸ் பண்ணுறதுனால எனி இஷ்யூஸ் வருமா? திருப்பி கிராக் ஆகிடும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை ஃபுல்லாக க்யூரபிள் ஆகிடுமா? எக்ஸசைஸ் பண்ணி எப்படி கிராக் ஆகும்? எக்ஸசைஸ் நீங்கள் இல்லை சடனாக ஏதாவது திடீர்னு பண்ணிட்டாலோ, இல்லை நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க ஒருத்தர் குனியும் போது ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஏதாவது சடனாக ஆகிறதுக்கு இல்லை. ஆக்சுவலி நீங்கள் எக்ஸசைஸ்ன்னு கேட்டிங்க. எக்ஸசைஸுங்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ராப்பர் முறை இருக்குது இல்லைங்களா. த வே யூ டூ பொசிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ண போகிறீங்க, என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் எங்கள் ட்ரீட்மெண்ட் வந்தீங்கன்னாக்கா எங்கள் கிட்ட இருக்க ஃபிசியோஸ் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது எல்லாமே அவங்க சொல்லிவிடுவாங்க. இது சும்மா எக்ஸசைஸ் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபிட்னஸ் வேறு, இந்த பேஷண்ட்காக வரவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைசஸ் வேறு. ஸோ ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைஸுங்கிறது பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம், அவருக்கு நீங்கள் என்ன பேலன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஜென்ரல் ஃபிட்னஸ்ங்கிறது நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு எந்த இடத்துல பிடிச்சிருக்கோ நீங்கள் போய் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸை நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கன்னா அதில் தப்பு நடக்காது. எக்ஸசைஸ் பண்ணும்போது யாருக்காவது ஏதாவது தப்பு நடந்தால் பெட்டர் அவங்க அந்த எக்ஸசைஸை ஸ்டாப் பண்ணி போய் அது என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறது நல்லது. ஓகே சார். ஸோ இப்போ ஃபைனலி ஒரு கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் வரணும் அப்படின்னு நினச்சா எனக்கு ஏதாவது பெயின் இருக்கணும், நெக் பெயினோ இல்லை பேக் பெயினோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே இருக்காது, ஐம் நார்மல் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்ருப்பேன். பட் சிம்டமே இல்லாமல் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க வந்து கைரோப்ராக்டிக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியுமா, இல்லை எல்லாருக்கும் எதுவும் சிம்டம்ஸ் இல்லை, அவங்களுக்கு எதுவும் பெயின் இல்லை அப்படின்னா அவங்க பாடி நார்மலாக இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம வந்துட்டு உடம்புல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தால் தான் நம்ம போய் அதை செக் பண்ணுவோம். கம்ப்ளைண்ட் இல்லாமல் நிறைய பேர் போய் செக் பண்ணிக்க மாட்டாங்க. பட் ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க என்னென்னா என் உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்போது நம்ம அப்போ என்ன பண்ணணும்னாக்கா அவங்களோட பாஸ்டர் நம்ம அசஸ் பண்ணணும். அவங்க எப்படி உட்காந்துட்ருக்காங்க, அவங்க எப்படி நிற்கிறாங்க. வி டூ அ டீட்டெயில்டு அசஸ்மெண்ட் ஆன் த ஹோல் பாடி. அந்த மசில் ஸ்கெலிட்டன் இது எல்லாமே நம்ம அசஸ்மெண்ட் பண்ணி இங்கே ஏதாச்சும் ரொட்டேஷன்ஸ் இருக்கா, டில்ட் இருக்கா, மசில் பவர் குறைஞ்சிருக்கா, பொசிஷன்ஸ் மாறி இருக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா, எல்லாமே நம்ம கேட்டு நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஒரு க்ளூ நம்ம கொண்டு வரோம். அது இல்லாமல் நம்ம இந்த டெஸ்ட் பண்ணி முடிக்கும்போது மசில்ஸில் வந்து டைட்னஸ் எங்கே இருக்குது, இந்த மசிலோட பவர் எங்கே இருக்குது, எவ்வளோ கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வச்சு நம்ம வந்துட்டு ஒரு பிளான் நம்ம கொடுக்கலாம். இதை ப்ரிவென்டிவாக கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரிவென்டிவாக நீங்கள் இதை பண்ணிக்கும்போது நம்ம எல்லாருமே வேலை பார்க்குறோம், எல்லாருமே ஒன்று சிட்டிங் ஜாபில் இருப்போம், டிரைவிங் ஜாபில் இருப்போம், வெயிட் தூக்குவோம், மாற்றி எல்லாமே பண்ணிட்டு தான் இருப்போம். வலிக்கிற எல்லாருக்குமே ஒரு ஜென்ரலாக ஒரு மசாஜ் யாராவது பண்ணிவிட்டால் நல்லா தானே இருக்கும். யாராவது மசாஜ் பண்ண எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. வெரி ரேர்லி பீப்புள் டெல். பட் எல்லாருக்கும் மசாஜ் பண்ணால் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மசாஜ் பண்ணுறது வந்து சாஃப்ட் டிஷ்யூஸில் பண்ணுறாங்க. நாங்கள் கைரோப்ராக்டிக் பண்ணும்போது டீப் டிஷ்யூஸில் ஒர்க் பண்ணுறோம் அண்ட் ஸ்கெலட்டனில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த பெயினே இல்லாதவங்க பண்ணிக்கிட்டால் கூட தே வில் ஃபீல் ஸோ ரிலாக்ஸ்ட் அண்ட் எனர்ஜெட்டிக். அவங்களுக்கு ஸ்பைன் வந்து அப்படியே ஒரு பிளாக் ரிலீஸ் ஆன மாதிரி. பிகாஸ் எல்லாரோட ஸ்பைன்லையுமே வலி இருக்க தான் செய்யும். அது வலின்னு வரும்போது தான் அவங்க வந்துட்டு ஒரு கிளினிக் போகிறாங்க. வராத வரைக்கும் அவங்க போகிறதில்ல. இது மெயின்டெனன்ஸ்க்காக நீங்கள் ப்ரிவென்டிவாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அவங்க ஹெட் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஹெட்டை லூஸாக வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ். அப்பா அம்மாடியோ.
அம்மாடியோ, டடக்கு டடக்குன்னு ஃபைனலி என் கழுத்துலேயே சத்தம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த சர்வைக்கல்னு சொல்லுவாங்க, C1 to C7. இதில் வந்து இந்த அப்பர் சர்வைக்கல் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு அதை நான் கரெக்ட் பண்ணினேன். அதுக்கப்புறமா வந்துட்டு மிடில் சர்வைக்கல், ஸோ 1, 2 2 ஏரியா கரெக்ட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கரெக்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த கிராக்கிங் சவுண்ட் நம்மளுக்கு வரும். ஸோ இது பண்ணினதுக்கப்புறமா ஹவு டு யூ ஃபீல்? எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ இருந்த மாதிரி தெரியல, பட் இதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரிலீஃப் இருக்கு. யூஷுவலாக இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கு. பெயின் ஆக்சுவலாக உங்களுக்கு கிடையவே கிடையாது, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் எடுத்தோம். பட் அதில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம். பட் அது பண்ணினதுக்கப்புறமா யூ வில் ஃபீல் பெட்டர். அந்த ரிலாக்ஸ்டாக ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு குறையுது இல்லையா ஸ்பைனில். ஸோ வி ஃபீல் பெட்டர். சீரியஸ்லி இட்ஸ் ஆக்சுவலி ஒர்க்ட் அப்படின்னு நினைக்கிறேன். பெயின் இல்லை, பெயின் இருந்துச்சு போச்சு அப்படின்ற மாதிரி இல்லை, ஆனால் ரிலாக்ஸ்டாக ரிலீஃபாக இருக்குது. ஏதோ பண்ணிட்டாங்க நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக எனக்கு இப்போது. எஸ், ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இந்த கைரோப்ராக்டிக் பற்றி. கண்டிப்பாக மக்கள் இதை பார்த்ததுக்கப்புறமா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும், நிறைய அவேர்னஸ் வந்திருக்கும். ஸோ இப்போதைக்கு உங்களோட நேரத்துக்கும் இவ்வளோ விஷயங்கள் பொறுமையாக எங்களுக்கு சொன்னதுக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.